நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். ஹம்ச வாகனத்தில் வீணா பாணியாக வலம் வந்த உற்சவர். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவம். சந்திரபிரபை வாகனத்தில் சுவாமியும் மலர்பிரபை வாகனத்தில் அம்பிகையும் வீதி உலா. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம். சிம்ம வாகனத்திலும் கல்ப விருட்சத்திலும் காட்சி கொடுத்த செல்வ திருமகள். தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலில் உலக நன்மை வேண்டி சிறப்பு பூஜைகள். விமர்சையாக நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜை. நேற்று விமர்சையாக நடைபெற்ற தை மாத தேய்பிறை அஷ்டமி பூஜைகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி அருகே ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று பிற்பகல் ஆலய மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை, புண்ணியக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமஞ்சனத்தை துவக்கினர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓதியபடி உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்கும திலகம் இட்டு துளசி மாலைகள் சாற்றி உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்ததும் கற்பூர ஆரத்தி காட்டி சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். மாலையில் பகலவன் மறைந்ததும் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது உற்சவர் பெருமாளை வீணாபாணி அலங்காரத்தில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் தாங்கி வீணையை மீட்டியபடி சுவாமி ஊஞ்சலாடியவாறு திருக்காட்சி தர வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தனர். தொடர்ந்து சங்கீத இசை கச்சேரியும் நடைபெற்றது. பிறகு கேரளத்து செண்டை வாத்தியங்கள், பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க உற்சவமூர்த்திக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து வாகன மண்டபத்தில் சுவாமி தங்க அன்னப்பறவை வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. கோவில் யானைகள், வெண்குதிரைகள், திருக்குடைகள், பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல பல்வேறு கலைக்குழுவினரின் கோலாட்டங்கள், நடனங்களோடு ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு ஹம்ச வாகன பவனி சிறப்பாக நடைபெற்றது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கோலாட்டங்கள் ஆடியவாறு முன்னே செல்ல முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த உற்சவரை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடத்தப்பட்டு வரும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக நேற்று சுவாமி சந்திரபிரபை வாகனத்திலும் அம்பிகை மலர்பிரபை வாகனத்திலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக நேற்று பிற்பகல் சிவாலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ காமாட்சி அருள்மிகு சோமநாயகி சமேதராக ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தியை அபிஷேக பீடத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து சிவாச்சாரியார்கள் அபிஷேகத்தை துவக்கினர். பின் இரு கரங்களில் மான் மற்றும் மழு ஏந்தி இடது கையால் பக்தர்களை வா என்று அழைத்து வலது திருக்கரத்தால் அபயம் காட்டியபடி ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தி திருக்காட்சி தர கந்தனுடன் சோமநாயகியும் அமர்ந்து அருள் புரிய அருகே ஸ்ரீ காமாட்சி அம்பாள் நின்ற திருமேனியோடு திருக்காட்சி தர ஆதி தம்பதிகளுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க மங்கள வாத்திய முழக்கத்தோடு உற்சவமூர்த்திகளுக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி
கற்பூர ஆரத்தி காண்பித்து அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து பகலவன் மறைந்ததும் சிவாலயத்திலிருந்து உற்சவர் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமியையும் அருள்மிகு காமாட்சி அம்மனையும் விசேஷமாக அலங்கரித்து சுவாமியை சந்திரபிரபை வாகனத்திலும் அம்பிகையை மலர்பிரபை வாகனத்திலும் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மின் ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி பவனி வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை ஜிஎன்-செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாளான நேற்று முற்பகலில் ஆலய அதிகாரிகள் மற்றும் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கங்கன பட்டர் பிரதான கலசத்துடன் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து புண்ணியாக வாச்சனம், கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை துவக்கினார். அபிஷேக பீடத்தின் மீது அபயமும் வரதமும் காட்டியபடி வெண்ணிற ஆடையுடன் திருமார்பில் எம்பெருமான் பதக்கத்தோடு திருமாங்கல்யமும் அணிந்து கிரீடத்துடன் மலர் மாலையோடு செல்வ திருமகள் திருக்காட்சி தந்தருளினார். கலசாராதனை செய்ததும் தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபம் காட்டி பலவித சஸ்திரங்களால் ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் கற்பூர ஆரத்தி காட்டியதும் எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். ஸ்ரீஹரிபத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க ஒவ்வொரு திரவியத்தின் முடிவிலும் தாயாருக்கு மாலைகள் அணிவித்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு மலர் மாலையும் துளசி மாலையும் சாற்றி ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி கற்பூரம் காண்பித்து திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து யோக நரசிம்மராக காட்சி கொடுத்த தாயாரை சிம்ம வாகனத்தின் மேல் அமர்த்தி கற்பூரம் காண்பித்தனர். வண்ணப்பட்டாடை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மாலைகளும் அணிந்து யோக நிலையில் அமர்ந்தவாறு ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியாக தாயார் திருக்காட்சி தந்தருள வேத பாராயணம் நடைபெற்றது. பிறகு திரளான பக்தர்கள் தரிசிக்க தாயாருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க தாயாருக்கு கும்ப தீபம் காட்டியதும் ஆஸ்தானம் நடைபெற்றது. பின்னர் உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இன்று காலை கேட்டதை தரும் கல்ப விருட்சத்தின் கீழே கேட்டவரம் அருளும் செல்வ திருமகளை குலுவிருக்கச் செய்திருந்தனர். அபயம் காட்டி செல்வ பொக்கிஷத்துடன் அமர்ந்திருந்த தாயாருக்கு நீலப்பட்டு சேலை கட்டி தங்க கொலுசுடன் கற்கள் பதித்த ஆபரணங்கள், கிரீடம் ஆகியவற்றை அணிவித்து அலங்கரித்திருந்தனர். சர்வாபரண பூஷிதையாக காட்சி கொடுத்த தாயார் முன்பு வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மங்கள வாத்திய முழக்கத்துடன் தாயாருக்கு கும்பதீபம் காட்டப்பட்டது. பின்னர் ஆஸ்தானம் நடத்தி 4 வேதங்கள் ஓதப்பட்டதும் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தென்காசியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு உலகம்மன் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி 1008 திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. தென்னக காசியாக விளங்கும் இந்த சிவாலயத்தில் வானை முட்டும் அளவிற்கு பிரம்மாண்ட ராஜகோபுரம் அமைய பெற்றுள்ளது. ஆலய வளாகத்தில் உலகம்மன் சன்னதி எதிரே உள்ள மண்டபத்தில் பிரதான திருவிளக்கை வைத்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து முதலில் கணபதி பூஜை செய்தனர். அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க பெண்கள் திருவிளக்குகளுக்கு உதிரி பூக்கள், குங்குமம் ஆகியவற்றை கொண்டு பக்தியுடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு பக்தி பாடல்கள் பாடி உலகம்மனை வணங்கி வழிபட்டனர். சிவகங்கையில் புகழ்பெற்ற அருள்மிகு சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவில் மற்றும் திருவைரவன்பட்டியில் இருக்கும் அருள்மிகு திருமேஞ்ஞானபுரீஸ்வரர் கோவிலில் தை மாத தேய்பிறை அஷ்டமி பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே திருவைரவன்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு பாகம்பிரியாள் உடனுரை ஸ்ரீ திருமேஞ்ஞானபுரீஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ மூலபால பைரவர் சன்னதி முன்பு
பிரதான கலசத்துடன் நவகலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து மகா குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். கைலாய வாத்தியங்கள் முழங்க மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். இதனிடையே கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க கோபூஜையும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து குண்டத்தில் வேத மந்திர உச்சாடனங்களோடு மலர் மாலைகள், வடை மாலை, நெய், தேன் உள்ளிட்ட பொருட்களோடு மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து குண்டத்திற்கு தூபத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கலசங்களுக்கும் தூபத்தோடு அலங்கார தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பலவித தீபங்களை காண்பித்தனர். தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடச உபச்சாரமும் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதேபோல் சிவகங்கையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெரியநாயக்கி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சசிவரணேஸ்வரர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மந்திரங்கள் ஓதியபடி அபிஷேக பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், விபூதி கரைசல், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீ பைரவருக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி எலுமிச்சை, வடை மற்றும் மலர் மாலைகள் சூட்டி விசேஷமாக அலங்கரித்து கோபுர தீபம், நாகதீபம் காட்டப்பட்டது. பின்னர் அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்ததும் பஞ்சதீப ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து பைரவரை வணங்கி கோவில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த புலித்தாங்கல் கிராமத்தில் பாலமுருகன் சிலை பிரதிஷ்டையும் குடமுழுக்கும் நடைபெற்றன. இதையொட்டி அருள்மிகு நாகம்மன் கோவில் அருகே 19 அடி உயர சுதை சிற்ப பாலமுருகன் திருவுருவ சிலையை பிரதிஷ்டை செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் முருகப்பெருமானுக்கு மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரால் அபிஷேகம் செய்து தேங்காய், பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து அருகே உள்ள அருள்மிகு நாகம்மன் கோவில் கோபுர விமான கலசத்திற்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிறைவாக பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சென்னை திருவொற்றியூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடைய அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் ஸ்ரீ சண்டேஸ்வர நாயனார் குரு பூஜை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் 63 நாயன்மார்களுள் ஒருவராக எழுந்தருளி இருக்கும் சண்டேஸ்வர நாயனாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். நித்தமும் கைகூப்பி தொழுதவாறு அருள் புரியும் நாயனாருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் உள்ளிட்ட பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து நாயனாருக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து வில்வம் மற்றும் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய், பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் குடிக்கொண்டுள்ள ஸ்ரீ பைரவருக்கு தை மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக, அலங்கார, ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கல்லாங்குளம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ அகோரமூர்த்தி பைரவருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. அஷ்டபுஜங்கள் கொண்டு ஆயுதங்கள் ஏந்தி நின்றவாறு அருள் புரியும் ஸ்ரீ அகோரமூர்த்தி பைரவருக்கு விசேஷ அலங்காரம் செய்ததும் தீப்பந்த ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ பைரவருக்கு பல்வேறு தீபங்களுடன் கற்பூர ஆரத்தியும் மகாமங்கல ஆரத்தியும் சமர்ப்பிக்கப்பட்டன. விபூதி காப்பு சாற்றிக்கொண்டு விசேஷ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த ஸ்ரீ அகோரமூர்த்தி பைரவருக்கு ஏகதீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. கரூரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் கால பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிர்தம், வெல்லம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
பின்னர் சுவாமிக்கு மலர் கிரீடம் சாற்றி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகளோடு வடை மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்ததும் கோபுர தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து குடை சத்தியம், சாமரம் ஆகிய சஸ்திரங்களால் ஷோடசோபச்சாரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்களாரதிகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் கால பைரவரை மனமுருக வேண்டி தரிசித்தனர். தேனி அருகே சமதர்மபுரத்தில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பைரவி சமேதராக அங்கு குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ பைரவருக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வஸ்திரங்கள் கட்டி மலர் கிரீடங்களோடு மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து பலவித சஸ்திரங்களால் ஷோடசோபச்சாரமும் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் மணிமூர்த்தீஸ்வரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி திருக்கோவிலில் பிரதான கலசத்துடன் நவகலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து 108 கலசங்களையும் வைத்து பிரத்யேக குண்டம் அமைத்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டம், கலசங்கள் ஆகியவற்றுக்கு ஆரத்தி காண்பித்ததும் தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து சுவாமிக்கு சந்தன காப்பு சாற்றி நாணயங்கள் வைத்து அலங்கரித்து பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சிகப்பு வஸ்திரம் கட்டி வெட்டிவேர் மாலை சாற்றி ஆரத்தி காட்டியதும் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். மன்னார்குடி திருப்பார்கடல் பகுதியிலுள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலின் ஈசான்ய மூலையில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ பைரவர், சூரிய பகவான் மற்றும் சனி பகவானுக்கு சிறப்பலங்காரம் செய்து சிவாச்சாரியார்கள் கோபுர தீபம், ஏகதீபம் காண்பித்தனர். தொடர்ந்து வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ பைரவருக்கு திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து தேங்காய், பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ பைரவருக்கு மகாமங்களாரதி காட்டப்பட்டது. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு இங்கு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கால பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க சுவாமிக்கு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ பைரவருக்கு தங்க கவசம் அணிவித்து வடை மாலையுடன் மலர் மாலைகள் சாற்றி அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் ஸ்ரீ கால பைரவரை வணங்கி கோவில் வளாகத்தில் வெண்பூசணி, தேங்காய், அகல் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் தை மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். தனது வாகனத்துடன் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் சுவாமிக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சுவாமிக்கு செவ்வாடை கட்டி அரளி மலர் சரங்களோடு முல்லை மலர் சரங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பொதுஜன சேவை நடைபெற்றதும் கோவில் வளாகத்தில் சிவகாமி அம்மை மற்றும் மாணிக்க வாசகருடன் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கும் மகாமங்கல ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் திருவேங்கடத்தில் உள்ள அருள்மிகு ஏலவார் குழலி உடனுரை ஸ்ரீ ஏடகநாதர் திருக்கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு மேடை மீது சுவாமி, அம்பாள் உற்சவமூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்ததும் பக்தி பாடல்கள் பாடி பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு உதிரி பூக்கள், குங்குமம் ஆகியவற்றால்
போற்றி மந்திரங்களை கூறியபடி மனமுருக வேண்டி அர்ச்சனை செய்து வழிபட்டனர். நிறைவாக தேங்காய் பழங்கள் நிவேதித்து பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு ஆரத்தி காண்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் பிரண்டைக்குளம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு செந்தில் ஆண்டவர் திருக்கோவில் தை மாத திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் செந்தில் ஆண்டவருக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து 108 சங்குகளை ஓம் வடிவில் வைத்து பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்கள் மற்றும் சங்குகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர். இதனிடையே ஊர் எல்லையிலிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஊரை சுற்றி வலம் வந்து அருள்மிகு செந்தில் ஆண்டவர் கோவிலை அடைந்தனர். அங்கு மூலவருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அழகனுக்கு விசேஷமாக அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னை திருவொற்றியூர் தேரடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு தட்சிணாமூர்த்தி திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க யாக பூஜைகள் நிறைவு பெற்றதும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து மாலை சூட்டி புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வஸ்திரம் கட்டி விமான கலசத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டியதும் பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். பின்னர் மூலவருக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபட்டனர். நெல்லை மாநகரில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு வேணுவனகுமார திருக்கோவில் குடமுழுக்கையொட்டி கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல்வேறு முறைப்பாடுகளை சிறப்பாக நடத்தினர். பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் பிரதான கலசத்திற்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து புனித நீரையும் ஊற்றினர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து கோவில் மூலவரான அருள்மிகு வேணுவனகுமாரருக்கு பக்தர்களின் அரோகரா கோஷம் நடுவே புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அழகனுக்கு பட்டாடை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தளூரில் உள்ள ஸ்ரீராமசுவாமி திருக்கோவில் சம்பரோக்ஷணத்தையொட்டி கோவில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் குண்டம் மற்றும் பிரதான கலசத்திற்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க முகப்பு கோபுர விமான கலசங்களுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து புனித நீரையும் ஊற்றி தர்பை புல்லுடன் மாவிலை வஸ்திரங்கள் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் அமைந்துள்ள அருள்மிகு கன்னிமாரம்மன் விநாயகர் ஸ்ரீ காமாட்சி அருள்மிகு நல்லேந்திரன் ஸ்ரீ கருப்பண்ணசுவாமி ஸ்ரீ நாகேந்திரன் அருள்மிகு காத்தவராயன் ஸ்ரீ மதுரை வீரன் அருள்மிகு பேராண்டாள் மற்றும் பாதாள கன்னி ஆகிய தெய்வங்கள் குடிகொண்டிருக்கும் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பிறகு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி மாலைகள் சூட்டியதும் புனித நீரை ஊற்றினர். இதையடுத்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர்.
பிறகு விமான கலசங்களுக்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரங்களும் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று தெய்வங்களை தரிசித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பிரம்மபுரம் கிராமத்தில் உள்ளது 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மகாமுனீஸ்வரர் ஸ்ரீ சப்தகன்னியர் திருக்கோவில். இங்கு காவல் தெய்வமாக செந்நிற திருமேனியுடன் ஸ்ரீ முனீஸ்வரர் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அமர்ந்து அருள் பாலிக்கிறார். இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதையடுத்து மங்கள வாத்தியங்களோடு புனித நீரடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்த வேத பண்டிதர்கள் பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்கும் முனீஸ்வரரின் திருமுடி உச்சியை அடைந்தனர். அங்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஸ்ரீ முனீஸ்வரருக்கு புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கருவறையில் உள்ள சுயம்பு மூர்த்திக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு பிரம்மகர நாயகி சமேத ஸ்ரீ குழம்பேஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கைலாய வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து கலச புறப்பாடு தொடங்கினர். பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்த வேத பண்டிதர்கள் கோயில் கோபுர உச்சியை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதேபோல் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டதும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். நிறைவாக அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திருவாரூர் விஜயபுரம் பகுதியில் அமைந்துள்ள புராதன திருக்கோவிலான அருள்மிகு எல்லையம்மன் என அழைக்கப்படும் ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் கோயில் குடமுழுக்கையொட்டி யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பல வடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்த்த வேத பண்டிதர்கள் பிறகு பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து ராஜகோபுர விமான கலசத்திற்கும் புனித நீர் ஊற்றி ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சேத்துப்பட்டு மார்க்கத்தில் நெடுங்குணம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு யோகராமர் கோயில் என அழைக்கப்படும் ஸ்ரீ ராமச்சந்திர பெருமாள் திருக்கோயில் சம்பரோக்ஷணத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்ப ராஜகோபுர விமான கலசங்களுக்கு வேத பண்டிதர்கள் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு மூலவர் சன்னதி விமான கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து மந்திரங்கள் ஓதி புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். ஹம்ச வாகனத்தில் வீணா பாணியாக வலம் வந்த உற்சவர். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவில் பிரம்மோற்சவம். சந்திரபிரபை வாகனத்தில் சுவாமியும் மலர்பிரபை வாகனத்தில் அம்பிகையும் வீதி உலா. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம். சிம்ம வாகனத்திலும் கல்ப விருட்சத்திலும் காட்சி கொடுத்த செல்வ திருமகள். தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலில் உலக நன்மை வேண்டி சிறப்பு பூஜைகள். விமர்சையாக நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜை. நேற்று விமர்சையாக நடைபெற்ற தை மாத தேய்பிறை அஷ்டமி பூஜைகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.